மினிஸ்டர் வந்து என்ன ஒரு குவாலிஃபிகேஷன்ல மினிஸ்டர் ஆறாருன்னு பாருங்க. கட்ட பஞ்சாயத்து பண்ணினா மந்திரி, அதுவும் அறநிலைத்துறைக்கு. ஏன்னா இதுல வந்து இவர் கோவில் சம்பந்தமாக இவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணது மாவட்ட செயலாளராக இருந்தப்ப அதுக்கான எவிடன்சஸ் எங்கிட்ட இருக்கு. கோவில் பணத்தை விரயமாக்கணும், அது என்ன ஃபிஷ் மார்க்கெட் கட்டுவாங்களா? 3 கோவில் பணத்தை இங்கே கொண்டு வந்து வாட் இஸ் திஸ்? சேகர் பாபு உதயநிதி ஸ்டாலினுக்கு பின்னாடி கொடுக்கு பிடிச்சிட்டு போற தவிர வேற என்ன வேலை பார்த்துருக்காரு? மக்கள் புரியிருக்கான்னு சொல்றேன். இந்த திராவிடியன் ஸ்டாக்கிஸ்ட் ஸ்டாலின் சேகர் பாபு காம்பினேஷன் இது ஹிந்து கோவில்களை அழிக்கிறதுக்காக தான் செயல்படுறாங்க. அதான் சொல்ல வரேன், ஹிந்து கோவில்கள் இருக்கக்கூடாது. ஆமா, ஏன் நான் சொல்றேன், இங்க பாருங்க, நான் என்ன சொல்றேன், சிவில் ஒர்க்கெல்லாம் இவங்க செய்யறதே ஊழலுக்கா? நீங்க அறநிலைத்துறையை வெளியில போங்கறேன்னா who are you? Judgment is very clear. Point 55, Directive 55 says the non-hereditary trustees must be from the religious denomination to which the temple belongs to. அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம், without the political background. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரஸ்டீஸ் அப்பாயின்மெண்ட் அப்ளிகேஷன் ஃபார்மோ சர்க்குலரோ வெப்சைட்டில் ஏற்றவே இல்லை, இன்னி வரை ஏற்றலை. அது எப்படி அப்போ வந்து சரியாக இருக்க முடியும்? திருட்டுத்தனமாக கரவேட்டிக்காரனை கொண்டு அங்கே ட்ரஸ்டியாக போடுறதுக்கான முயற்சி. ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் இதில் வந்து டைரக்டிவ்ஸ் 55 கிளியர்லி சேஸ் வித்தவுட் தி பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட். அதுக்கப்புறம் 63 தட்ஸ் மோர் எக்ஸ்பிளிசிட். All the employees and trustees concerned with the temples are made to be governed by the Tamil Nadu government servants conduct rules. There shall be prohibition for the person with political background to be appointed as a trustee or employee of the temple in any cadre. ஈவேரா சிலைக்கு மாலை போட்டவனா அர்ச்சகராக அறிவிச்சாங்க ஆகஸ்ட் 15. How can they do? கிளியராக இருக்குது ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்தது 7/6/2021. இந்த சர்க்கார் திராவிடியன் ஸ்டாக் சர்க்கார் வந்த பிறகு without person with political background to be appointed as a trustee or employee of the temple in any cadre in view of rule 14 of the Tamil Nadu government servants conduct rules. அப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டு ரொம்ப தெளிவாக இருக்குது. அரசியல் பின்னணியில் இருப்பவர்கள் ட்ரஸ்டியாக இருக்க முடியாதுன்னு. ஆனால் எனக்கு ஃபோட்டோவே எடுத்து அனுப்புகிறாங்க. கரவேட்டி கட்டினவரெல்லாம் அங்கே உட்காந்து இதுக்கு ஃபார்ம் கொடுக்குறார். ஏன்னா ஃபார்ம் நோட்டிஃபை பண்ணலை, இதில் வந்து வெப்சைட்டில் அப்லோடு பண்ணலை. அப்லோடு பண்ணாமல் வந்து திருட்டுத்தனமாக கட்சிக்காரங்களுக்கு மாத்திரம் கொடுத்து ட்ரஸ்டி ஆக்குறது. எதுக்கு? ட்ரஸ்டி இல்லாமல் தே கனாட் ஸ்பெண்டு. இப்போது கோவிலுடைய உபரி நிதியை என்ன பண்ணணும்? கோவில் உபரி நிதி கிளியராக இதுக்கு முன்னாடி ஜட்ஜ்மெண்ட்டு 12/2/2018 ஜட்ஜ்மெண்ட்டில் மதுரை பிரான்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் மகாதேவன் அவர்களோட ஜட்ஜ்மெண்ட்டு தெளிவாக இருக்குது. எக்ஸஸ் ஃபண்ட் இருந்தால் என்ன பண்ணணும்? மீன் மார்க்கெட் கட்டணுமா? என்ன அராஜகம்! கோவில் ஃபண்ட் எடுத்து இந்த வேலையே பார்க்காத அதிகாரிகளுக்கு 108 சொகுசு கார். How can they do? Section 92 is very clear. HRNC Act 1959 Section 92 clearly says the commissioner can transfer only 14% of the income of that institution. அது வருமானம் 10,000 ரூபாய் இருந்தாலும் 1,400 தான் பண்ணணும். 10 லட்சமாக இருந்தாலும் 1,40,000 ரூபாய். அதை தான் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் தி ஸ்டேட்டுக்கு. மீதியை தொட முடியாது. தொட்டால் அதிகாரம் இல்லாமல் ஒரு பணத்தை கை வைக்கிறதுக்கு பேர் என்ன? திருட்டு. அதானே? அதாவது இப்போ இன்றைக்கி என்ன நிலைமை, இதில் கவர்மெண்ட்டினுடைய HRNCE கவுன்சில் பக்கம் 154 அந்த ஜட்ஜ்மெண்ட்டுடைய 504 ஜட்ஜ்மெண்ட்டு. Adding further, the learned special government pleader HRNCE stated that from the database so far collected for 40,695 temples, 6,414 temples are considered to be having damages. 1.
அதுக்கு அடுத்து ஃபர்தராக 530 temples have been identified as partially dilapidated and 716 temples have been identified as severely dilapidated and steps have been initiated to restore or renovate all 1246 dilapidated temples. இந்த அரசாங்கம் வந்த அன்னிலேருந்து இன்னி வரை இந்த 8 மாதம் கிட்டத்தட்ட ஆகப்போகுது. இதில் ஒரு கோவிலாவது ரெனோவேட் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கா? அதுவும் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் தெளிவாக சொல்லியிருக்காங்க, வந்து 1000 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கிற கோவில்கள் ஏஎஸ்ஐனுடைய சூப்பர்விஷனில் ஹெச்ஆர்என்சி ஷுட் ரினோவேட். எதுவும் செய்யலை. ஆனால் இதை வந்து ரினோவேட் பண்ண போகிறோன்னு அஃபிடவிட் கொடுத்துருக்கு. ரினோவேட் பண்ணுறதுக்கு பதிலாக மயிலாப்பூரில் கபாலீஸ்வர் கோயிலில் கையில் இருக்கிற பணம், இஃப் மை இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் கரெக்ட், அரவுண்ட் 80 crores. அதில் காலேஜ் கட்டுவீங்களா குளத்தூரில்? அது எதுக்கு யூஸ் பண்ணணும்? இந்த டைலாபிட்டட் டெம்பிள் ஷுட் பி ரினோவேட்டட். நான் அதுக்காக சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களை டிசம்பர் 7 நேரில் சந்தித்து இதை செயல்படுத்துறதுக்கு மத்திய அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டிருக்கேன். அதே மாதிரி அது மட்டும் இல்லை, மாநில அரசாங்கத்திற்கும் இந்துக்களுக்கும் சொல்கிறேன், இந்துக்கள் அனாதைகள் அல்ல. ஏன்னு சொன்னால் வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸில் 3 விதமான பவர் இருக்குது. ஒன்று சென்ட்ரல் லிஸ்ட், மத்திய அரசாங்கம் மட்டும்தான் அதில் சட்டம் இயற்ற முடியும். 2வது ஸ்டேட் லிஸ்ட், மாநில அரசாங்கம் மட்டும்தான் சட்டம் இயற்ற முடியும். 3வது லிஸ்ட்டு கன்கரண்ட் லிஸ்ட்டு, மத்திய அரசும் மாநில அரசும் சட்டம் இயற்றலாம். அதில் கான்ஸ்டியூஷனல் பொசிஷன் இஸ் கிளியர். இன் கேஸ் ஆஃப் கொல்யூஷன் பிட்வீன் தி ஸ்டேட் ஆக்ட் அண்ட் சென்ட்ரல் ஆக்ட், சென்டர்ஸ் ஆக்ட் ஷல் ப்ரிவைல். அதனால் பொதுப்பட்டியல் ஐட்டம் நம்பர் 18 வந்து டெம்பிள்ஸ் அண்டு ட்ரஸ்ட் கம்ஸ் அண்டர் கன்கரண்ட் லிஸ்ட். நீங்கள் கொஞ்சம் கூட இதில் கொடுத்துருக்கிறது 1246 கோவில் முழுமையாக அழிஞ்சு போயிருக்கு. நீங்கள் மயிலாப்பூரில் வந்து கபாலி கோவிலில் எக்ஸஸ் ஃபண்டு இருந்தால் இதை சரி பண்ண தானே இதுங்கணும். சரி, 6416 கோவில் 3 மாதத்தில் 6416 கோவிலையும் என்னால் சரி பண்ண முடியும். ஹிந்து சமுதாயம், உலகம் முழுக்க இருக்கிற ஹிந்து சமுதாயம் ரெடியாக இருக்குது. தே ஆர் ப்ரிப்பேர்ட் டு டூ. ஆனால் அதுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு லஞ்சம் கேட்குறாங்க. ஏன்னா நான் டேட்டோட பிளேஸோட சொல்ல முடியும். என்ன, நம்ம கும்பகோணம் பக்கம் ரெட்டக்குடி ரெட்டக்குடி 2018 மே மாதம் அதில் ஒரு மிகப்பெரிய உயரிய அரசாங்க பொறுப்பிலேருந்து ரிட்டையர் ஆனவர் ஓடி வர, ராஜா நீ தான் காப்பாற்ற முடியும், நீ தான் காப்பாற்ற. என்ன ஆச்சு? கவலைப்படாது, உட்கார். நான் அனுமதி வாங்கி தான் கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். மே 5ஆம் தேதி கும்பாபிஷேகம் வச்சுருக்கேன். நீ கும்பாபிஷேகம் நடத்தினா கோவில் பேரை சொல்லி வசூல் பண்ணிட்டேன்னு ஒன்று பிடிச்சி ஜெயிலில் போட்டுவேன்னு என்னை மிரட்டுறான். ஏன்னா அவங்ககிட்ட 3 லட்ச ரூபா நான் தரல. அப்போ மிஸ்ஸஸ் ஜெயா கமிஷனராக இருந்தாங்க. அவங்கள்ட்ட பேசி உடனடியாக வித்தின் ½ அன் ஹவர் அந்த ஈவோவை வார்ன் பண்ணிவிட்டு அந்த கோவிலை கும்பாபிஷேகம் நடத்த வச்சு. ஒரு கோவில் அப்படி பண்ண முடியுமா? தி ஹோல் சிஸ்டம் இஸ் கரப்ட். ஒவ்வொரு அதிகாரியும் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவர் யாராக இருக்கணும்? பக்திமானாக இருக்கணும். சும்மா இந்த ஈவேரா அண்ணாதுரை பேசி பிரயோஜனம் இல்லை. யூ ஷுட் ஹேவ் ஃபைத் இன் தி ரிலிஜன். ஏன்னா அந்த ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் இட் இஸ் நாட் எ செக்குலர் இன்ஸ்டிடியூஷன். எங்கிட்ட வாட்ஸ்அப்பில் இருக்குது வந்து மதசார்பற்ற அறங்காவலரா பெருமாள் கோயிலுக்கு. பெருமாள் கோயிலுக்கு எப்படி மதசார்பற்ற அறங்காவலர் வருவார்? கோவிலுங்கிறது மதம் சார்ந்தது தானே. ஆகவே இந்த அரசாங்கம் எப்படியாவது கோவிலோட பணத்தை ஸ்குவாண்டர் பண்ணிடணும் நாளைக்கு. ஏன்னு சொன்னால் ஒரு கோவில் அரசாங்கம் எடுக்குதுன்னு வச்சுங்க, இட் இஸ் டேக்கன் ஓவர் அட் ஆஸ் ஃபங்க்ஷனிங் டெம்பிள். பூஜை நடக்குது, உண்டியல் இருக்குது, வருமானம் இருக்குது. அதனால தானே அறநிலைத்துறை எடுக்குது. அதனுடைய தார்மீக கடமை. ஒரு கோவில் கூட அறநிலைத்துறை கட்டலை. ஆனால் அந்த எடுத்த கோவிலை இடிஞ்சு போக எப்படி அனுமதிக்கலாம்? தே ஆர் பில்டிங் அப் அ குட் கேஸ் ஃபார்
நாக்கிங் அவுட் தி HRNC டிபார்ட்மெண்ட் ஃப்ரம் டெம்பிள்ஸ், லெட் தம் டூ. ஆனால் இந்த மாதிரியாக அறங்காவலர் நியமனத்தில் ஒரு கரை வேட்டி கட்டினவங்க கூட இருக்கக்கூடாது. நான் சொல்லலை, ஹைகோர்ட் சொல்லு. பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கிறவனையும் இருக்கக்கூடாதுங்க. தெய்வ பக்தி உள்ளவர் மட்டும்தான் இருக்க முடியும். அதனால் அரசாங்கம் நீங்கள் சும்மா டோன்ட் டேக் அம்பரேஜ் அண்டர் யுவர் திராவிடியன் ஸ்டாக். இன்றைக்கி ஹிந்துஸ் வந்து தே ஹேவ் பிகம் வோக்கல். ஒரு கேஸுக்கும் அது ஜுவல்லாக இருக்கட்டும், அர்ச்சகாஸாக இருக்கட்டும், காலேஜஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஸ்டே வாங்கினது தி கன்ஸ்ட்ரக்டிவ் மைனாரிட்டி அமங்ஸ் தி ஹிந்துஸ். அதனால் இந்த அரசாங்கம் ஹிந்து மதத்துக்கு விரோதமாக இந்து கோவில்களை அழிக்கின்ற விதத்தில் செயல்படக்கூடாது. இட்ஸ் ஸ்டாப். இனஃப் இஸ் இனஃப் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். வேங்கேஸ்வரர் கோயில் அந்த குளத்தை வந்து அகற்ற வேண்டும் நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்லப்படுது. இது இதுவரை அகற்றப்படவில்லை. இது வந்து சேகர் பாபுடைய விழா எடுக்கும்போது அவர் என்ன சொல்றாரு, அது சில ஆலோசனைகள் நடத்த வேண்டியது, ஆலோசனைக்கு பின்பு தான் அதை செயல்படுத்த முடியும்னு சொல்றாரு. ஆனா நீதிமன்ற தீர்ப்புப்படி அது அகற்றப்பட வேண்டும் நீங்க சொல்றீங்க. அதை பற்றி என்ன சார்? இப்போ வெங்கேஸ்வர் கோயில் மட்டும் இல்லை, இப்போ குயின்ஸ்லாண்டுக்கு ஏற்கனவே ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. வித் எ டைம் ஃப்ரேம் 22 ஏக்கர் குயின்ஸ்லாண்ட் எடுத்து ஆக்கிரமிச்சிங்க. பக்கத்தில் சென்ட் ஜான் ஸ்கூல் 35 ஏக்கர் ஆக்கிரமிச்சிருக்கு. அது தவிர அந்த ஊர் பஞ்சாயத்து பிரசிடெண்ட் ஹஸ் ஆக்குபைடு எ லாட் ஆஃப் ஏரியா. மொத்தம் அதனுடைய நிலப்பரப்பு கோவிலோடது 177 ஏக்கர். ஆனால் குயின்ஸ்லாண்டில் இன்னும் கை வைக்கலை. ஆனால் ஸ்ரீபெரும்புதூரில் 15 சென்ட் பட்டா இடத்துல இருந்த கோவிலை போய் இடிச்சிருக்காரு. அதனால் தமிழ்நாட்டில் அராஜகம். நான் சொன்ன மாதிரியே ஜெயங்கொண்டம் பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயில் இடித்ததும் சட்டவிரோதம். இது எல்லாத்தையும் அரசாங்கம் கட்டி கொடுக்கணும்னு உண்ணாவிரதம் போராட்டம் திட்டமிடப்பட்டு வருகிறது. அதே மாதிரியா குயின்ஸ்லாண்டுக்கு டைம் பாராக எடுத்து வெங்கீஸ்வர் கோயில் இதுவும் சொல்கிறேன். ஏன்னா நான் குயின்ஸ்லாண்டை பற்றி 5 வருஷமாக பேசிட்டு இருக்கேன். அவர் நீங்கள் என்ன கிஷ்கிந்தா தானே? நீங்கள் ஒரு மினிஸ்டர் வந்து என்ன ஒரு குவாலிஃபிகேஷனில் மினிஸ்டர் ஆகிறாருன்னு பாருங்கள். கட்ட பஞ்சாயத்து பண்ணினா மந்திரி, அதுவும் அறளைத்துறைக்கு. ஏன்னா இதில் வந்து இவர் கோவில் சம்பந்தமாக இவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணது மாவட்ட செயலாளராக இருந்தப்போ அதுக்கான எவிடன்சஸ் எங்கிட்ட இருக்குது. ஆகவே ஒரு மோசமான நபர் கோவில் நிலங்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் கோவில் பணத்தை விரயமாக்கணும். அது என்ன ஃபிஷ் மார்க்கெட் கட்டுவாங்களா? 3 கோவில் பணத்தை இங்கே கொண்டு வந்து வாட் இஸ் திஸ்? அது எப்படி சரியாகும்? உடனே சில பேர் நான் அதை வந்து கண்டம் பண்ண உடனே வந்து நீங்கள் ஃபிஷ் சாப்பிட மாட்டீங்கன்னு. அது எருமத்தோல். நம்ம எப்படி என்னத்தை சொல்ல முடியும்? யூ கேனாட் யூஸ் இட் ஃபார் நான் ரிலீஜியஸ் பர்பஸஸ். தி எக்ஸஸ் ஃபண்டு ஜஸ்டிஸ் மகாதேவன் அவர்களோட ஜட்ஜ்மெண்ட் தெளிவாக சொல்லுது. எக்ஸஸ் ஃபண்டு இருக்குமானால் தட் ஹேஸ் டு பி யூஸ்டு ஃபார் தி டெம்பிள்ஸ் விச் டோன்ட் ஹாவ் இனஃப் இன்கம் டு மெயின்டைன் இட். அதுதானே பண்ணணும். நம்ம அதை அப்டேட் பண்ணால் இந்த திராவிடியன் ஸ்டாக்னாலே அது வந்து அது ரொம்ப பெரிய இஷ்யூ. திராவிடியன் ஸ்டாக்னாலே முட்டாளர்கள் கூட்டம்னா இல்லை இல்லை. ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், இதில் பட்டாவே இருக்குது, நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எப்படி இடிச்ச அந்த டிஎஸ்பியும் அந்த டிஆர்ஓவும் அவங்க சொந்த பணத்தில் அதை கட்டி கொடுக்கறதுக்கு போராட்டம் துவங்கும். அதே மாதிரி தான் 30 ஏக்கர். ஐ ஹவ் காட் எவ்ரி எவிடன்ஸ். 30 ஏக்கருக்கு எஸ்எல்ஆர் காப்பியிலேருந்து வந்து ஏ ரிஜிஸ்டர் காப்பியிலேருந்து எல்லாம் இருக்குது. 30 ஏக்கர் கோவிலோடுது. நீங்கள் எப்படி மாற்ற முடியும்? அதோடு மட்டும் இல்லை, இந்த அரசாங்கம் வந்து அதிகாரிகள், அது கமிஷனராக இருக்கலாம், நாட்டினுடைய சட்டத்தினுடைய டெவலப்மெண்ட்ஸ் அதெல்லாம் அறிந்து இருக்காங்களான்னு தெரியலை. ஏன்னா 1992 வென் ஸ்ரீ பிவி நரசிம்மரா வாஸ் தி பிரைம் மினிஸ்டர், எல்லா பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப்பும் 1947 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இருந்ததுலேருந்து மாற்றம் இருக்கப்படாதுன்னு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. நீங்கள் ஹிந்து டெம்பிளை பொறுத்த வரைக்கும் கோவிலுங்கிறத அந்த கற்பகிரகமோ அர்த்த மண்டபமோ மட்டும் இல்லை, அதோட காம்பவுண்டுக்கு வெளியில் 15 அடி கூட கோவிலை சேர்ந்தது தான். ஏன்னா ஹிந்து டைட்டிஸ் ஆர் லிவிங் என்டைட்டிஸ். வேறு எந்த ரிலீஜியஸ் காடுக்கும்
தே ஹவ் நோ ரைட் டு ஹோல்டு ப்ராப்பர்ட்டி. அதனால சொந்த இடத்துல இருக்கிறத எடுத்திருக்காங்க ஒன்று. சரி, கோவில் நிலத்தை ஆக்கிரமிச்சிருக்கிறது தீர்ப்பு வந்திருக்குல்ல. இந்த அரசாங்கம் உள்ளபடியே ஹிந்து சமய அறநிலைத்துறை டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் சேகர்பாபு அவர்களுக்கு ஸ்கின்னு திக்கா இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணணும்? முதல்ல குயின்ஸ்லாண்டை வெக்கேட் பண்ணு. கோர்ட்டு தீர்ப்புங்கிறது கீழே நீங்கள் ஒளிஞ்சிக்காதீங்கிறேன். நீங்கள் கோர்ட்டு, நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், கோர்ட்டு தீர்ப்பை மதிக்கிற சர்க்கார் இல்லை. இப்போ இந்த கோர்ட்டுடைய ஆர்டரை வச்சே இல்லை எல்லாமே. ஆமாம், நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா பல பேர் ஒன்று நான் ஹிந்துஸ் அதிகாரியாக இருக்காங்க, இல்லை கிரிப்டோஸாக இருக்காங்க. அதனால தே ஆர் டூயிங். நான் வந்து சார் கோர்ட்டு தீர்ப்பை தான் அவங்க குப்பையில் எரிஞ்சிருக்காங்கன்னு இவ்வளோ படிக்கிறேன். நீங்கள் நோ 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 ப்ளீஸ் யூ டோன்ட் பி அன் அட்வொகேட் டு அன் ஆன்டி ஹிந்து கவர்மெண்ட் விச் இஸ் அவுட் டு டெஸ்ட்ராய் இந்து டெம்பிள்ஸ். இல்லை, நான் சொல்லிட்டேன். இந்த அரசாங்கம் இருக்கும் பொழுது மக்கள் போராட்டம் மாத்திரமே தீர்ப்பு. கோர்ட்டு தீர்ப்பு இல்ல. ப்ளீஸ் நீங்க திருப்பி திருப்பியும் இந்த கேவலமான ஹிந்து விரோத அரசை டிஃபெண்ட் பண்ற மாதிரி கேட்க வேண்டாம். ஏன்னா இந்த அரசாங்கம் திட்டமிட்ட இல்ல மக்கள் புரியுறதுக்காக சொல்றேன். இந்த திராவிடியன் ஸ்டாக்கிஸ்ட் ஸ்டாலின் சேகர் பாபு காம்பினேஷன் இது ஹிந்து கோவில்களை அழிக்கிறதுக்காக தான் செயல்படுறாங்க. அதான் சொன்னேன் நான். பட்டா நான் கேட்குறேன், செத்து இருங்க. நீங்க புரியாத மாதிரியா என்னை ஏமாத்த வேண்டாம், மக்களை ஏமாத்த வேண்டாம் ப்ளீஸ். நான் சொல்றேன், ஜெயங்கொண்டம் பிள்ளையார் ரெட்ட பிள்ளையார் கோவில் 30 ஏக்கர் அவங்க சொந்த இடத்துல இருந்ததை இடிச்சிருக்காங்க. அதான் சொல்ல வரேன், ஹிந்து கோவில்கள் இருக்கக்கூடாது. ஆமா, ஏன் நான் சொல்றேன், இங்க பாருங்க, நான் என்ன சொல்றேன், சிவில் ஒர்க் எல்லாம் இவங்க செய்யறதே ஊழலுக்கா. நீங்க அறநிலைத்துறையை வெளியில போங்கிறேன்னா நீங்க செயற்பாடு வந்து சரியாக செயல்படவில்லைன்னு சொல்றீங்க. ஆனா சட்டசபையில வந்து அமைச்சர் வேலூர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆன்மீகத்துக்கான அமைச்சர் சரியா சிறப்பாக செயல்படுறாரு. அது மட்டுமல்ல, காலை 5:30 மணி முதல் பணிபுரிகிறாரு. வைகுண்டத்துக்கும் கைலாசத்துக்கும் வழிபடக்கூடிய நல்ல அமைச்சராக சேகர்பாபு இருக்கிறான்னு சொல்றாரு. நான் சொல்றேன், ஒருத்தரோட கருத்துக்கு அவர்கிட்ட நீங்க கேள்வி கேட்கணும். ஆனா சேகர் பாபுவோட எல்லா நடவடிக்கையும் நான் என்லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அதாவது அவுட் ஆஃப் 75 டைரக்டிவ்ஸ் 56 ஆர் டுவர்ட்ஸ் HRNCE, 19 ஃபார் சூப்பர்விஷன் பை ASI. அதனால அதில் ஒரு வேலை கூட, ஒரு இன்ச்சு கூட முன்னேறலை. நான் வந்து இன்னார் கமிஷனராக இருக்கிறத இன்ன EO இன்ன ஊர் இன்ன கோவிலுக்கு 3 லட்சம் லஞ்சம் கேட்டார், அதுக்கப்புறம் அந்த கமிஷனர் இன்டர்வியூன் பண்ணி நடந்தது இவ்வளவு சொல்லியிருக்கேன். நான் சேகர் பாபு உதயநிதி ஸ்டாலினுக்கு பின்னாடி கொடுக்கு பிடிச்சிட்டு போகிற தவிர வேற என்ன வேலை பார்த்துருக்கார் சொல்லுங்க. நான் HRNC மினிஸ்டராக இருந்தால் ஒரு ஜேசி ஏரியாவுக்கும் 2 நாள் கொடுத்து அங்கேயே உட்காந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்கிற விஷயங்களை நிறைவேற்றுறதுக்கு நடவடிக்கை எடுத்திருப்பேன். அது செய்யாதவரை ஒருத்தர் சின்சியரான HRNC மினிஸ்டர் இல்லை. நான் என்ன சொல்றேன், தமிழ்நாடு அரசாங்கத்தின் கையில் எத்தனை கோவில் இருக்கு? எத்தனை கோவில் இருக்கு? 44,152 44,121. இவங்க எல்லாரும் எங்க போறாங்க? எந்த கோவிலில் பணம் அதிகமாக இருக்கோ, எந்த கோவிலுக்கு பக்தர்கள் வராங்களோ அங்கே. 49 செக்ஷன் டெம்பிள்ஸ் 38,000க்கு மேலே இருக்கு. ஏதாவது ஒரு கோவிலுக்கு சேகர் பாபு போனார்னு சொல்லுங்கள். அதையெல்லாம் புனருத்தாரணம் பண்ண சொல்லி தானே டைரக்ஷன். அதுவும் என்ன, அதனுடைய தொன்மை மாறாமல். தி ஜட்ஜ்மெண்ட் இஸ் வெரி கிளியர். இந்த ஜட்ஜ்மெண்ட்டை செயல்படுத்த கூறி பெரிய அளவில் இது ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் சிச்சுவேஷன் நிச்சயமாக உண்டு. ஏன்னா நண்பர் கேட்குறார், ஏன் கோர்ட்டுக்கு போகல? கோர்ட்டுக்கு போனால் இப்படி ஆகிடும், டஸ்ட்பின்னுக்கு போயிடும் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு. மக்கள்கிட்ட போனால் அரசியல்வாதி எதை புரிஞ்சுக்குவான்? ஓட்டை புரிஞ்சுக்குவான்.
இப்போ பாண்டவர்கள் என்னென்னலாம் தர்ம வாழ்க்கை வாழ்ந்தாங்க, என்னென்ன நல்லது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் 5 பேர். அதனால் இவர்களுக்கு பஞ்சபாண்டவர்னு பேர். கௌரவர்கள் பண்ண எல்லா கெடுதியும் சொல்லிட்டு இவங்க சகோதரர்கள் 100 பேர்னு சொன்னால் இந்த சேகர் பாபுவும் ஸ்டாலினும் கௌரவர்கள் தான் நல்லவர்னு சொல்லுவாங்க. ஏன்னா 100 ஓட்டு அங்கே இருக்குது, 5 ஓட்டு இங்கே இருக்குன்னு. அதனால் ஓட்டுக்கு தான் பயப்படுவாங்க. மக்களை கூட்டி போராட்டம் நடக்கும். சரி, இப்போ சேகர் பாபு அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 8 மாசமா 300க்கும் மேற்பட்ட கோயில்கள்ல ஆய்வு பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு மேல வந்து மீட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ச்சி ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இப்போ ரீசெண்டா 500 கோடி ரூபாய் மதிப்பிலான மரகத லிங்கத்தை வந்து மீட்டு காமிச்சிருக்காங்க. இப்படியான விஷயங்கள் நடக்கும்போது நீங்க வந்து கோர்ட்ல ஆர்டர் இல்லாம இடிக்குறாங்க. இட் இஸ் டூ லிட்டில் டூ லேட் பிகாஸ் ஆமாம். ஏன்னா நாங்கள் கடந்த ஆட்சியில் எதுவுமே ஐயோ இது ஒவ்வொரு டைரக்டிவுக்கும் 6 வாரம் 12 வாரம் டைம் இருக்குல்ல. அந்த லிமிட்டுக்குள்ளே அது பூரா பண்ணிட்டாரா? இல்ல கடந்த காலத்துல இது பண்ணலையா? இப்போதான் இது பண்ணாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் யூ ஆர் டாக்கிங் டு ஹெச் ராஜா. எஸ், புரியுறதா? செப்டம்பர் 2, 2018 அன்னைக்கு வள்ளுவர் கோட்டத்தில் நான் உண்ணாவிரதம் இருந்தேன். அப்போ இந்த சர்க்காரில் இல்லை. என்னது ஆப்ஜெக்டிவ் நீதிமன்ற தீர்ப்பு. அன்றைக்கி நான் உண்ணாவிரதம் இருந்தது 12/2/2018 ஜஸ்டிஸ் மகாதேவன் அவர்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு. ஆல்மோஸ்ட் இதே தான். நீங்கள் இவ்வளவு நாள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாததுனால இது என்ன ஆகுது, திருப்பி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டு இட் இஸ் நாட் இம்ப்ளிமெண்டட் இன் இட்ஸ் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட். எனக்கு தேவை 44,142 கோவிலும் என்ன கொடுத்துருக்கு, 6லிருந்து 12 மாதத்திற்குள் அதனுடைய தொன்மை மாறாமல் அது புனருத்தாரணம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். இந்த அரசாங்கம் டுவர்ட்ஸ் தட் ஒரு ஸ்டெப்பாவது போயிருக்கா? அதாங்க மெட்டீரியல் என்ன, இந்த 504 சுவமோட்டோ கேஸ் ஜட்ஜ்மெண்ட் டேட்டட் 7/6/2021 அதில் சொல்லியிருக்கிற எதையுமே இன்னும் வரைக்கும் செய்யலை. மாறா கோவில் நிதியை இந்த கோவில்களை புனருத்தாரணம் பண்ண பயன்படுத்தலாம். ஆனால் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? மீன் மார்க்கெட் கட்ட. வாட் இஸ் திஸ்? 108 சொகுசு கார் வாங்க. எதுக்கு? ஒய் யூ ஆர் ஸ்குவாண்டரிங் இவே. சரி, குளத்தூரில் காலேஜ் கட்டுறது மிஸ்டர் பொன்முடியோட வேலையா, சேகர் பாபு வேலையா? இதெல்லாம் ரெவென்யூ இல்லைன்னு சொல்றீங்களா? எது? இதெல்லாம் கோவிலுக்கு வருவாய் இல்லாத பொருளா? இல்லை, கோவிலுடைய இதை எப்படி பயன்படுத்தணும்னு இருக்குது. ஏன்னா ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்குது. யூ கேனாட் ஸ்பெண்ட் இட் ஃபார் செக்குலர் பர்பஸஸ். கான்ஸ்டியூஷன் இஸ் கிளியர். நீங்கள் ஒரு சர்ச்சு பணத்தை செக்குலர் பர்பஸ் போய் கை வச்சு எடுப்பீங்களா? இல்லை மாஸ்க் பணத்தை எடுப்பீங்களா? அப்போ கோவில் பணத்தை யூ ஷுட் நாட் டூ ஃபார் திஸ். ஏன்னா உங்களுக்கு ஒரு பெரிய வெல் நோன் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஹோட்டல் அசோகா இருக்கு இல்லையா டெல்லியில், அரசாங்க ஹோட்டல் அசோகா ஆரம்பிக்கும் பொழுது அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பேசினார் பார்லிமெண்ட்டில். அரசாங்கம் பள்ளிக்கூடம் திறக்கணும், மருத்துவமனை துவங்கணும், நாட் ஹோட்டல். அப்போ ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த ஹோட்டல் மூலமாக, இப்போ நீங்கள் சொல்ல வந்ததுக்கு நான் சொல்கிறேன், இந்த ஹோட்டல் மூலமாக வருமானம் ஈட்டி நாங்கள் ஸ்கூலும் மருத்துவமனையும் துவங்கணும். இன்னி வரைக்கும் அசோகா ஹோட்டல் ப்ராஃபிட்டே வரல. புரியுறதா? அதனால் முன் உதாரணங்கள் இருக்கு. an intelligent person learns from others experience but a fool does not learn even from his own experience-னு. அதனால் இந்த அரசாங்கத்தோட சோல் பர்பஸ் எத்தனை கோடிகள் கம்ப்யூட்டரைஸ் பண்ண, ஒரு கோவிலுக்கு 5 லட்சம் கட்டு. வாட் இஸ் திஸ் நான் சென்ஸுங்கிறேனா? ஏற்கனவே இருக்கிற ரெக்கார்டை டிஜிட்டலைஸ் பண்ண போகிறீங்க. பண்ணிட்டு இருக்காங்க. இருங்க, அது பண்ணுறதுக்கு எத்தனை 1000 கோடி தேவைப்படும்? ஜஸ்ட் 10 to 12 crores ஒரு ஏசி ஆஃபீஸ்லையும் கம்ப்யூட்டரை வச்சு அதுக்கான எக்ஸ்பர்ட் அப்பாயின்ட் பண்ணுங்க, சம்பளம் கொடுக்கலாம். அதை விட்டுட்டு தே வாண்ட் டு டேக் அவுட் தி மணி ஃப்ரம் தி டெம்பிள்ஸ். 80 crores இருக்குது உதாரணமாக கபாலீஸ்வருக்குன்னா, அதை குளத்தூரில் காலேஜ் கட்டுறதுக்கு கொண்டு போய் எடுத்துனாச்சுன்னா நாளைக்கு இந்த கோவிலுக்கு நாளைக்கு நம்ம கும்பாபிஷேகம் நடத்தினாலும் பணம் இல்லை சொல்லிடலாம். அதுதான் அவங்களோட உள்நோக்கம். தேர் பர்பஸ் இஸ். தமிழக முதலமைச்சர் மேம்பாட்டு குழுக்கு தலைவராக போட்டிருக்காங்க. எப்படி பாருங்க இது
நான் சொன்னேன் அறநிலைத்துறை இட்ஸ் எ ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன். ஹிந்து மத பண்டிகைகளுக்கே வந்து வாழ்த்து சொல்லாத ஒரு ஹிந்து விரோதி அல்லது ஹிந்து அல்லாதவர், ஹிந்துவை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடியவர், அது எப்படி தலைவராக இருக்க முடியும்? இருக்க முடியாது. இருந்தால் கோவிலை அழிக்க தான் இந்த அரசாங்கம் நினைக்கும். ஸோ என்னோட ஆர்கியூமெண்ட்டை புரிஞ்சுக்குங்க. எனக்கு ஒன்றும் ஸ்டாலின் விரோதி இல்லை, ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. என் வீட்டு ஃபங்க்ஷன்ஸுக்கெலாம் இன்வைட் பண்ணியிருக்கேன், எல்லாத்துக்கும் வந்திருக்கார். தட் இஸ் டிஃபரெண்ட். ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் டிஃபரெண்ட். ஆனால் ஒரு கோவில்கள் அறங்காவலருக்கோ கோவில் மேனேஜ்மெண்ட்டுக்கோ மத சின்னமணியாத, ஏன்னா செக்ஷன் 10 ஆஃப் ஹெச்ஆர்என்சி ஆக்ட் இஸ் வெரி கிளியர். எவ்வரி ஆஃபீஸர், எம்ப்ளாயி ஆர் ஸ்டாஃப் ஆஃப் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் ஷுட் பி எ ப்ரொஃபஸிங் ஹிந்து. அதோடு நிறுத்தலை, அடுத்த வரி இருக்கு. when they cease to profess Hinduism, they cease to be eligible for appointment. அப்போ எம்ப்ளாயிக்கே இருக்கணும்னா தலைவருக்கு இருக்க வேண்டாமா? இட் ஷுட் பி ப்ரொஃபஸிங் ஹிந்து. அவர் தினந்தோறும் திருநூறு அணிந்து சட்டமன்றம் வரட்டும், நான் இது சரின்னு சொல்லுவேன். இல்லைன்னா இருக்க முடியாது. ஏன்னா சட்டம் சொல்லுது, ஈவன் ஆஃபீஸர் ஸ்டாஃப் they have to be professing Hindus. when they cease to profess Hinduism, they cease to be eligible. அதனால் சட்டவிரோதமாக தர்ம விரோதமாக ஹிந்து கோவில்களை அழிப்பது எப்படி? 8000 கோவில் டைலாபிட்டேட் ஆகிருக்கோ, டேமேஜ் ஆகிருக்கோ. யூ ஹவ் நோ பிஸ்னஸ் டு ரிமைன் தேர். தே ஷுட் பி சக்ட் அவுட். ஏன்னா நீங்கள் எடுத்துட்ட அன்றைக்கி அது ஃபங்க்ஷனிங் டெம்பிள், இன்றைக்கி ஃபங்க்ஷன் டெம்பிள் இல்லை. நீங்களே உங்கள் அஃபிடவிட்டில், இது எதுவுமே என்னோடது கிடையாது. ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் ஹேஸ் கிவன் இன் இட்ஸ் அஃபிடவிட் இன் தி ஹை கோர்ட். இந்த கோரிக்கைகளை சத்குரு தொடங்கி இருந்தாரு, இப்போ அதை கைவிட்ட மாதிரி இருக்கு. இது இந்த மாதிரி கோயில்கள்லாம் தனியார் மயமாக்கணும்ன்ற மாதிரியான ஒரு கேம்பெயின் தனியார் மயங்கிற வார்த்தை தயவு பண்ணி உபயோகப்படுத்தும். சரி, நான் என்ன சொல்கிறேன், சில வார்த்தை பிரயோகங்கள் அப்ரோப்ரியேட்டாக இருக்காது. உங்களுக்கு நான் இன்னும் ஒரு 2 minutes இருந்தால் ஹவ் பெஸ்ட் எ டெம்பிள் ஹேஸ் டு பி மேனேஜ்னு சொல்ல முடியும். இதில் தென்காசி மாவட்டத்தில் கடையநல்லூர், அங்கே வயக்காட்டு ஆஞ்சநேயர்னு ஒரு கோவில் இருக்குது. அது ஒரு எக்ஸாம்பிள் போதும் இந்த அறநிலைத்துறையை நாம் மூட்டை கட்டி தூக்கி வெளியில் எரியணுங்கிறது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 800 மீட்டர் நஞ்ச வயலுக்குள்ளே போகணும், வெறும் 8 அடி அகலத்துக்கு கல் பாலம், அதுக்குள்ளே ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு 18 years பேக் ஹெரிடிட்டரி ட்ரஸ்டியை டிபோஸ் பண்ணி ஹெச்ஆர்என்சி டுக் ஓவர். அவங்க டிபார்ட்மெண்ட்டு இதிலேருந்து லீகல் ப்ராசஸ், அது டிபார்ட்மெண்ட்டில் தான் முதல் அப்ஜெக்ஷன் ஆரம்பிக்கும். சுப்ரீம் கோர்ட்டு வர போய் ஆஃப்டர் 15 years தே காட் ரீஇன்ஸ்டேட்டட். நான் பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன், நீங்கள் கோயிலுக்கு வரணும். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் நிர்வாகம் வந்த பிறகு 3 வருஷத்தில் 3,10,00,000 நாங்கள் டெபாசிட் வச்சுருக்கோம் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் ஃபைனான்ஸ் கார்பரேஷனில். வருஷம் 24 லட்சம் ரூபாய் அதுக்கு வருமானம் வட்டி வருது. ஆனால் இந்த ஈஓ எங்களை அதை எடுத்து உற்சவம் நடத்த அனுமதிக்க மாட்டேங்கிறார். நீ அதுக்கு ஃபண்டு தனியாக கலெக்ட் பண்ணுங்கிறார். நாங்கள் ஏன் கலெக்ட் பண்ணணும்? கோவிலுக்கு தான் வருஷம் இந்த 3 கோடி ரூபாய்க்கு 24 லட்சம் வருதே. நான் கேட்டேன், அவங்க 15 வருஷம் வச்சுருந்தாங்கல்ல ஹெச்ஆர்என்சி, அப்போ எவ்வளவு டெபாசிட் வச்சுருந்தாங்கன்னு. 0. செலவை எழுதிவிட்டு அதுக்கு தக்கனதான் வரவு காட்டுறது. நான் உதாரணமாக கேட்குறேன், ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது நாமக்கல்லில், ஒரு அபிஷேகத்துக்கு ஒருத்தர் 2500 என்னவோ ஃபீஸ் கட்டணும். ஆனால் அட் அ டைம் ஒருத்தர் தான் அபிஷேகத்துக்கு கட்டுறாரா? மோர் தேன் 1 அபிஷேகம் மோர் தேன் 1 நடக்கிறதா ஆஞ்சநேயருக்கு? 1 அந்த பணம் எங்கே போகிறது? இந்த மாதிரி. அதனால தான் நான் சொல்கிறேன், என்னோடது ஆஸ் எ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இட் இஸ் மை கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட். இந்த 67லேருந்து திராவிட இயக்கங்கள் வந்த பிறகு இந்து கோவில்களின் சொத்துக்களும் வருமானமும் கொள்ளையடிக்கப்பட்டது 10 லட்சம் கோடிக்கு மேலே இருக்கும். ஒரு சின்ன கோவில், அந்த கோவிலில் வருஷத்துக்கு கோடி ரூபா அரசாங்கம் வச்சிருந்த பொழுது நில். ஸோ இட் இஸ் தி லூட்டர்ஸ். நான் கேட்குறேன், என்கிட்ட நான் பேர் சொல்ல விரும்பலை, இதுக்கு முன்னாடி இருந்த கமிஷனர்ஸ் 2 பேர் சார் ரொம்ப பாவம் பண்ண சொல்கிறாங்க, வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றி கேட்டிருக்காங்க.
அதனால் இது எல்லாத்தையும் நான் வந்து ஐ would have visited more than 100 temples. I can submit a thesis on the loot of Hindu temples in Tamil Nadu. அந்த அளவுக்கு இருக்கிறனால தான் நான் சொல்கிறேன் இது இட் ஷுட் பி ஸ்டார்டட் அ ஃப்ரெஷ். இந்த கரவேட்டி கட்டினவனை இதுவாக நியமிக்கிறதுங்கிறது இட் இஸ் அன்அக்செப்டபிள் டு தி கோர்ட், நாட் டு ஹெச் ராஜா ஆஸ் இண்டிவிஜுவல். சார் இப்போ பொதுவாக நீங்கள் இந்த மாதிரியான ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டால தனிப்பட்ட முறையில் காலேஜஸ் ஆரம்பிச்சாலும் அது வந்து ஃபண்ட்ஸ் பார்க்க முடியாதுன்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்க. ஆனால் சங்கர மடமாக இருக்கட்டும், அதாவது இப்போ அகோபிலம் மட்டும் மாதிரி நிறைய மடங்கள் இருக்கு, அவங்களுக்கான ஸ்கூல்ஸ் தனிப்பட்ட முறையில் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்கு. பட் அது சக்ஸஸ்ஃபுல்லாகவே வந்து போயிட்டு இருக்கக்கூடிய மாடல்ஸ் நிறைய இருக்கு. அவங்களால வந்து அதுலேருந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறப்ப ஏன் இதை ஹெச்ஆர்என்சியால பண்ணி இதை which is the prime act or primary duty. என்னோட ஒரே சிம்பிள் கொஸ்டின்மா, உங்கள் அளவுக்கு நான் பெரிய இன்டெலெக்சுவல் இல்லை, நான் சாதாரண கிராமத்தில் பிறந்து வளர்ந்து இன்றைக்கும் மாடு வச்சு பால் கறந்து இதுன்னு இருக்கிற விவசாயி. நான் கேட்குறேன், ஒரு கோவிலை அரசாங்கம் எடுத்துக்குது, அந்த கண்டிஷன்லேயாவது அந்த கோவிலை மெயின்டைன் பண்ண வேண்டிய தார்மீக கடமை அரசாங்கத்துக்கு இருக்கா இல்லையா? இதுக்கு மாத்திரம் நீங்கள் பதில் சொல்லுங்கள், மீது எல்லாத்துக்கும் ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். செஞ்சுருக்கணும். ஆனால் அரசாங்கம் அஃபிடவிட்டில் 6414 கோவில் டேமேஜாக இருக்குது, அப்புறம் 516 கோயில் பார்ஷியலி டைலாபிட்டேடட், 720 கோயில் டோட்டலி டைலாபிட்டேடட். இது அதர்மம் இல்லையா? திட்டமிட்ட ரீதியில் ஹிந்து மதத்தை அழிக்கிறதுக்கான செயலா இல்லையா? இருங்க ஒத்தொத்தரா எவ்வளவு நாள்ல கோவில்களை ஒப்படைக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? தமிழக முதலமைச்சரை சம்பந்தமா பார்க்க போறீங்களா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், பார்க்குறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நான் ஈவன் ஐ கேன் மீட் சேகர் பாபு, வாட் இஸ் தேர். நான் எம்எல்ஏ இருக்கும்போது அவரும் எம்எல்ஏ இருந்தார், அது இல்லை பிரச்சனை. நான் வந்து நாள் குறிப்பிடுறதுக்கு who am I? Court has told these things should be done from 6 months to 12 months. ஜட்ஜ்மெண்ட் வந்தது இப்போ 7/6, அப்போ 6/6/22க்குள் இந்த 8000 சொச்சம் கோவிலும் புனருத்தாரணம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு யார் சொல்கிறது? ஹைகோர்ட் சொல்லுது. தே ஹவ் டோல்ட், நாட் ராஜா. அதனால் நீங்கள் அது மட்டும் இல்லை, இந்த அறங்காவலர்கள் பிரச்சனையிலே இதெல்லாம் வந்து சேகர் பாபு முழுசாக படிச்சிருப்பாரான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அவருக்கு ஏது நேரம், உதயநிதி ஸ்டாலின் பின்னாடி போயின்னு இருக்கிறத தவிர வேறு நேரம் இல்லையே. இந்த டைரக்ட் பாயிண்ட் நம்பர் 48. Point number 54, the HRNC department shall file a report before this court within a period of 8 weeks, listing out the number of temples without trustees, the duration of such vacancy, the particulars of the persons appointed as fit persons, and the steps taken by the department to appoint trustees. இந்த ஜட்ஜ்மெண்ட் இன்னைக்கு 7/6. எத்தனை நாளுக்குள்ளே இவங்க வந்து ட்ரஸ்டீஸ் இருக்கிற கோவில் இல்லாத கோவில் இருக்கிறவருடைய டீட்டெயில்ஸு ஃபிட் பர்சன்ஸு யார் யார் இந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு 8 வாரத்தில். 7/6ன்னா 7/7/7/8 ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதிக்குள் கொடுத்துருக்காங்களா? அதனால் நான் என்ன சொல்கிறேன், நீதிமன்றம் விதித்த டைம் லிமிட்டுக்குள்ள அது செய்ய சொல்லி இருக்கின்ற அனைத்தும் செய்து முடிக்க வேண்டும். எனக்கு இருக்கிற ஒரே ஹேர்டல் இந்த பேண்டமிக் தான். இல்லைன்னா எப்படி நான் 2/9/2018 மிகப்பெரிய அளவுக்கு மோர் தேன் 5000 பீப்புள் பார்ட்டிசிபேட்டட். அதுக்காக அதே மாதம் 27 செப்டம்பர் 2018 இந்த ஹிந்து விரோத தீய சக்திகள் திக, திமுக, விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்ட்டுகள் என்ன கைது பண்ண சொல்லி அதே இடத்துல உட்கார்ந்தாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்,
இந்த தீர்ப்பை மதிங்க. லேர்ன் டு ரெஸ்பெக்ட் தி ஜட்ஜ்மெண்ட் அண்ட் லேர்ன் டு ரெஸ்பெக்ட் தி சென்டிமெண்ட் ஆஃப் தி ஹிந்துஸ். அதுக்கப்புறம் வாங்க. நான் சொல்கிறேன், இந்த வர்த்தக ஸ்தாபனம் தானே குயின்ஸ்லாண்டு 4 வாரத்தில் எடுக்கணும்னு சொல்லியிருக்கல, அதை ஏன் இடிக்கலை? அதை இடிச்சிருக்கணும்ல. ஏன்னா நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, 9.5 கோடி ரூபாய் குயின்ஸ்லாண்ட் ஷுட் பே தி டெம்பிள். அதை 4 வாரத்துக்குள்ளே கிளியர் பண்ணோம்னு. அதை பண்ணாமல் இதை பண்ணுறது கிறிஸ்தவ மிஷினரிகளின் கைக்கூலிகளாக இந்து விரோதமாக இந்த அரசாங்கம் செயல்படுகிறதுன்னு நான் சொன்னால் தப்பாகுமா? யோசிச்சு பாருங்க. ஜட்ஜ்மெண்ட் இருக்கு கிளியரா. ஒரு கிறிஸ்டியன் கமர்ஷியல் ஆர்கனைசேஷன் இந்து கோவில் இடிச்சுட்டு போனீங்க கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டு, அதையும் இடிக்கலைன்னு கேட்குறேன் நான். அதனால இந்த அரசாங்கம் முழுக்க முழுக்க ஹிந்து விரோதமாக செயல்படுது. சார் ஃபைனலி சார், இப்போ இது வந்து கோவில்களை இந்துக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது பாஜக நிலைப்பாடா இந்துக்களின் நிலைப்பாடா? அதுக்காக பாஜக எதுவும் பெரிய அளவில் போராட்டம் நடத்துது? இப்போ 4 நாள் முன்னாடி மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கார். மாநில தலைவர் சொன்னால் அது எங்களுக்கெல்லாம் கட்டளை. 1. 2வது, கர்நாடகாவில் லாஸ்ட் வீக் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் பாஸ் பண்ணியாச்சு, கவுன்சிலில் பாஸ் பண்ணணும். ஹிந்து கோவில்கள் ஹிந்துக்கிட்ட கொடுத்தோம். அதே மாதிரியாக ஒடிசாவில். அதனால் தேர் இஸ் அன் எக்ஸாம்பிள். உத்தரகாண்ட் அதுவும் கொடுத்துட்டாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் உடனே தனியார் மயங்குறீங்க. இல்லை, இந்த கோவில்களை கட்டியதே தனியார்கள் தானே. இன்னும் ஒன்றும் திராவிடியன் கவர்மெண்ட் கட்டளை இல்லை. 67க்கு அப்புறம் அண்ணாதுரை எவ்வளோ கட்டினார், கருணாநிதி எத்தனை கட்டினார், ஸ்டாலின் எத்தனை கட்டினார்னு லிஸ்ட்டு கொடுக்க முடியுமா? இவங்க இருக்கல. ஹெரிடிட்டரி ட்ரஸ்டி. இப்போது இதுக்கு என்ன முறை இருக்குது? இந்த இதை சொன்னால் உங்களுக்கு கரெக்டாக சிச்சுவேஷன் கிளியர் அவுட் ஆகும். திரு எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் பொழுது சீஃப் மினிஸ்டரா, அப்போது விஸ்வ இந்து பரிஷத், ஹிந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ் போன்ற பல ஹிந்து இயக்கங்கள் ஹிந்து கோவில்கள் அரசு கையில் இருந்து பிடிகளிலிருந்து விடுவிக்க வேண்டும். அப்போது பழைய குன்றக்குடி அடிகளார் பெரியவர், அவர் தலைமையில் ஒரு கமிட்டி எம்ஜிஆர் அவர்கள் போட்டார். அந்த கமிட்டியில் ஜஸ்டிஸ் கிருஷ்ணசாமி ரெட்டியார் போன்ற லீகல் லுமினரிஸ் வேர் ஆல்சோ மெம்பர்ஸ் ஆஃப் தட் கமிட்டி. அந்த கமிட்டி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. அண்ட் தட் ரிப்போர்ட் இஸ் ஆல்சோ அடாப்டட் பை தி அசம்பிளி. அதில் என்ன ரிப்போர்ட்டு, ஒரு 15 16 வி கேன் டிசைட், எல்லா டினாமினேஷன்ஸும் கவர் ஆகிறது மாதிரி தேர் பி அன் இண்டிபெண்டன்ட் கார்பரேஷன். அந்த கார்பரேஷன் வில் சூப்பர்வைஸ் தி ஹிந்து டெம்பிள்ஸ். அதனால் ஆல்ரெடி தேர் வாஸ் சம் ஸ்டெப்ஸ் இனிஷியேட்டட் பை மிஸ்டர் எம்ஜிஆர். என்ன பெரிய இந்துக்களுக்கு துரதிர்ஷ்டம் தமிழ்நாட்டில்னா, எம்ஜிஆர் அவர்கள் இன்னும் கொஞ்ச காலம் நோய்வாய்ப்படாமல் இருந்திருந்தால் இன்றைக்கி ஹெச் ராஜா மாதிரி இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு தூரம் உங்களெல்லாம் கூப்பிட்டு இதை பற்றி பேசணுங்கிற தேவையே இருந்திருக்காது. அதனால் தட் ஃபார்முலா ஹேஸ் டு பி இம்ப்ளிமெண்டட். ஆல்ரெடி இதுக்கு இது இருக்குது. சார், மயிலாப்பூர் கேசவ பெருமாள் கோயில் மாதிரி சில கோயில்கள் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வராங்க. இதை பற்றி இல்லை, அது கோர்ட்டில் இதாக எடுத்துல திருப்பி கொடுத்துட்டாங்க. நான் அதுக்கு தான் சொல்ல வந்தேன். அது யார் படம்னு தெரியல, ஏந்து நிற்கிறதுக்கே ஒருத்தனுக்கு முடியலையா, 9 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிக்கிறானான்னு ஒரு டைலாக் வரும். எனக்கு அது எதுலன்னு ஞாபகம் இல்லை, நான் சினிமா ஜாஸ்தி போகிறதில்ல. அந்த மாதிரி இருக்கிற கோவிலையே நிர்வகிக்க துப்பில்லை, வக்கு இல்லை, திறமை இல்லை, திராணி இல்லை இந்த அரசாங்கத்துக்கு. அப்படி இருக்கிறத இன்னும் மற்ற கோயில் எப்படி இருக்கிறது? அங்கே திருவான்மையூர் என்ன வரசித்தி விநாயகர் கோவில் எடுத்தாங்க, ரிட்டர்ன் பண்ணியாச்சு. ரத்னகிரீஸ்வரர், அதுக்கப்புறம் கேசவ பெருமாள் கோவில். அது மட்டும் இல்லை, இதை விட இன்னும் நான் நல்ல விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு. மேலூருக்கு பக்கத்தில் ஏழைகாத்த அம்மன் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது. அந்த ஜேசி அதை எடுக்க போனார். 5000 மக்கள் கூடி திரட்டிட்டாங்க. நன் ஆஃப் தி பிஸ்னஸ். அதுக்கு முன்னாடி செய்யாறு பக்கத்தில் உங்களுக்கு தெரியுமா, சம் 3-4 இயர்ஸ் பேக் அங்கே இருக்கிற பஞ்சலோக விக்கிரகங்களை நாங்கள் சிலை காப்பகத்தில் வைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போகிறோம்னு ஊர் மக்கள் கூடி எங்கள் ஊர் கோவில் சிலையை காப்பாற்றே எங்களுக்கு தெரியும், கிட்ட வராதே நாங்கள். அதனால் ஹிந்து மைட்டு வீதியில் காட்டினால் ஹெச்ஆர்என்சியும் அடித்து விரட்டலாம்னு இந்த சம்பவங்கள் நிரூபிச்சிருக்கு நம்ம. அதனால் அவங்க எடுத்த தப்பு எல்லாம் ரிட்டர்ன் பண்ணியாச்சு. இன்னும் 10,000 கோயில் நியமிக்காமல் இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? இல்லை, 10 வருஷமாகவே 10-12 வருஷமாக நியமிக்கலை. நியமிக்காததுக்கு என்ன காரணம்? இவங்க இஷ்டப்படி நடத்துறதுன்னு காரணம். ரைட், தேங்க்யூ.
நன்றி சார். ஓகே சார். ரைட். மழை பெய்யுது. பிஎஸ்என்எல் கொடுக்க மாட்டோம்ட்டா தமிழ்நாடு கவர்மெண்ட். நேத்தி கோர்ட்டில் வந்து பிஎஸ்என்எல் ஆஃபீஸர்ஸ் இருக்கு இல்லையா மெட்ராஸில், பிஎஸ்என்எல் லாஸில் போடுறது விற்கிறோம் தான். They went to court and said, no, we have given the land, so they should have no right to sell it. BSNL. தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. பிஎஸ்என்எல் கொடுத்து பில்டிங் எல்லாம் விற்கக்கூடாது கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கிட்டாங்க. ஓகே, ஆன் பண்ணிக்கலாம்.